என்னப்பா மானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் வேடிக்கை பார்க்கலம்மா, வேதனையோட பார்த்துக்கிட்டு இருக்கு. பறவைகள்லாம் இடம் மாறி போய்கிட்டு இருக்கு. பறவைகளும் மிருகங்களும் தான் சகுனத்தை சரியா சொல்லும்னு சொல்லுவாங்க. இப்ப நடக்கிற சகுனத்தை பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. பக்கத்தூர்ல அம்மங்குளம் ஓலாங்குளம் எல்லாம் பக்கம் தண்ணி அடைஞ்சு எல்லா தண்ணியும் நம்ம கல்லணை கறி கொடுத்தாங்க. இங்கேயே மழை கொடுத்தது அப்படின்னா கல்லணை உடஞ்சு நம்ம ஊரே போய் நம்ம எல்லாமே செத்து போவோம். 62 வருஷத்துல கல்லணை நடந்தா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாங்கண்ணா, பக்கத்தூர்ல எல்லாம் தோணி தோற கண்டமா உடஞ்சு ரயில்கள்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாம் அங்கங்க அப்படியே நிக்குது. சரி, நீ போய் ஓடி போய் கொடை வச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். என்ன பரஞ்சோதி, உட்கார் உட்கார். என்ன ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஓகே ஓகே. நான் இன்னைக்கு ஈவினிங் பாம்பே பக்கம் போறேன். போனா 1 வீக் ஆர் 10 days ஆகும் வர்றதுக்கு. ஆமா, உன் மேரேஜ் விஷயமா ஊருக்கு போறதா சொல்லியிருந்தியே. மேனேஜர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். எவ்வளவு கேஷ் வேணுமோ அவர்கிட்ட வாங்கிக்க. உன்னுடைய மேரேஜுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். விஷ் யூ எ ஹாப்பி மேரிட் லைஃப். தண்ணியுமா இருக்கு, ஒரே வெள்ளக்காடு. ஊரு போற போக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்குல்ல. நீங்க இருக்கீங்க? என்னங்க சீக்கிரம் கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு எதுக்குறா? பக்கத்தூர்ல உடஞ்ச தண்ணி ஊருக்குள்ள போந்துருச்சான். அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் எங்கேயும் போறது கிடமை இல்லாம நம்ம ஊர் கோயில வந்திருக்காங்க. சொன்னாங்க, சொல்ல சொன்னாரு. சரி, நீ எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துல உட்கார வை. இப்ப நான் இப்ப வந்துடுறேன். சரி, சீக்கிரம். அப்படியே கொஞ்சம் உள்ள கொடுங்க. போச்சு போச்சு, நல்லா போச்சு. என்னடா போச்சு? தண்ணி இருட்டாக்குது. இன்னும் 2 நாள் தான் கல்லணை அப்படியே உடஞ்சிடும். இப்ப யாரா சரியான கிறுக்கு பயலா இருக்கான்? நீ அங்க போய் இருந்துட்டு எங்களுக்கு அடிக்கடி தகவல் கொடு. 50 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு நிலைமை நம்ம ஊருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஊரு கன்னி தேவதையை நினைச்சு இந்த ஐதீகத்தை செய்திருக்காங்க. அதனால ஒரு குடும்பம் பாதிக்குதே தவிர ஒரு ஊருக்கே வந்த கேடு நீங்க இருக்க. மழை நிக்கணும்னா பெரியவர் சொன்ன அதே ஐதீகத்தை செஞ்சு பாத்திர வேண்டியதுதான். எனக்கு என்ன படுதுன்னு சொல்லுங்க. பெரியவர் சொல்ற மாதிரி மழை நிக்கணும்னு அந்த ஐதீகம் செய்யறதுனால தப்பு ஒண்ணும் இல்லை. என்ன எப்படி நான் சொல்றது? என்னமோ எல்லாருமா நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே நேரத்தை இங்க கூடி போயிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மோர் விட்டுக்கிறீங்களா? வேண்டே, அதான் பக்கத்திலே கங்காஜலம் கொட்டுறதாடி. ரெண்டுத்துக்கு ஒரே வித்தியாசம் தான். என்னமோ போங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி பண்றதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்கு சம்மதிச்சேள்? பகவான் நம்ம பக்கம் இருக்கேன்டி. யாராவது பொண்ணு வேற மாட்டின்ட்டேன். நம்மாத்து பொண்ணு 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலே. ரொம்ப சமத்து தான் போங்க. ஏண்டி எதுக்கு இப்படி அழகுற? நீ அந்த ஐதீகத்தை பத்தி சொன்னதுல இருந்து இப்படித்தான். நாளைக்கு எங்க என் பேர் வந்துருமோன்னு ஆத்தா பயந்து அழுதுட்டு இருக்கு. அடி ஆக்கங்கட்ட கூவ சுமக்கணும்னு விதி இருந்தா சும்மாடு வச்சுத்தானே தீரணும். பெரியவர் தான் இந்த ஐதீகத்தை சொன்னாரு. அவர் வீட்டுல 2 பொண்ணு இருக்கத்தானே செய்யுது. அந்த பெரிய மனசு நினைச்சு பாருடி. எப்படியோ ஆத்தா இந்த மலையை மனசு வச்சு நிறுத்தினா சரி. இது ஒண்ணும் புதுசு இல்ல. முந்தைய ஒரு தடவை இது மாதிரி நடந்திருக்கேன். அதனாலதான பெரியவர் அவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரு. அது சரி, ஐதீகம் அப்படின்னா
அதுல அர்த்தம் பொருத்தம் இல்லாமலா இருக்கும். ஊருக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துட்டா அந்த கஷ்ட நஷ்டத்தை யாராவது ஒரு பொண்ணு ஏத்துக்கத்தான் வேணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கோவில் கட்டி கும்பிடாமலா போயிடுவோம். அதுவும் சரிதான். இப்ப நாம எல்லாம் கலந்து பேசி எல்லாருடைய சம்மதத்தின் பேர்ல தான் இந்த ஐதீகத்தை செய்யறோம். இதுல யாருக்கும் எந்த வித ஆட்சேபனையும் இல்லையே. மேல ஆக வேண்டியதை பாருங்க. அப்ப குளிக்க எடுத்து உங்க ஐதீகம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் அது பட்டாளமே ஆரம்பிச்சுட்டா இனி கட்டி சொத்துல எதையே கட்டினக்காரதான். பட்டாளத்துக்காரர நம்ம ஊரு நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இப்படியே சேர்ந்தாப்புல 2 நாளைக்கு மழை பெய்ததுன்னா ஏரி உடைஞ்சு ஊரே நாசமா போயிடும். அதனால ஊரை காலி பண்ணிட்டு போறதை விட மழை நிக்கிறதுக்கு ஒரு ஐதீகத்தை செஞ்சு பார்த்தான்னாங்கிற முடிவுக்கு வந்திருக்கும். மழை நிக்க ஒரு ஐதீகம் அது எப்படி? அதாவது தண்ணி கழியாத ஒரு பொண்ணு உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம கையில கொல்லிக்கட்டையோட சூரிய உதயத்துக்கு முன்னால ஊரை சுத்தி வந்தா மழை நின்னுடும். இது ஐதீகம். உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியமா? ஒரு வயசு பொண்ணு இப்படி அனுப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கல நான் ஓடிச்சு அனுப்புவோம். கை வச்சு பாருங்க ஐயா, தெரியும். ஏண்டா டேய், பலம்பாக்க வந்திருக்கியா இல்ல பலம்பாக்க வந்திருக்கியான்னு கேக்குறேன். நீங்க சொன்னாலும் நான் ஒத்துக்கணுமா? சொன்ன என்ன இங்க நாங்க வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சோம் இல்ல வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சோம்? மரியாதையா சொல்றேன், இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகல உன் உடம்புல உயிர் தங்காதாமா. பொழுது வரைக்கிறதுங்க இப்பவே ஒரு வழி அனுப்புங்க. அனுப்புங்க. ஊரோட ஒத்துவாங்க ஊரை விட்டு வெளியே காக்குவாங்க. இந்த ஊர்ல இருக்க எனக்கே கேவலமா இருக்கு. நானே போறேன். போடாடே அவன் கிடக்குறான் பாருங்க. குழந்தை இதுல ஒரு சீட்டடம்மா இப்படி கூட மா கண்ணித்தாயே. ராமையா, உன் குழந்தையா பாஞ்சாலி பேரை ஆத்தா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லாதனாலதானே ராமையா நாம இந்த வழியை செய்திருக்கோம். ராமையா, நீ உன் குழந்தையா பாஞ்சாலி அப்படிங்கிறதுக்காக நீ வேதனைப்படுற. என் வயசு வந்த பொண்ணுங்க 2 பேருடைய பேரையும் இதுல எழுதி போட்டிருக்கேன். உனக்கு சந்தேகமா இருந்தேன்னா பாரு ராமையா, பாரு. ஆத்தா மேல பாரத்தை போட்டு ஒத்துக்கு ராமையா. ஊருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, உன் பிள்ளைய காவு விடுன்னு சொன்னாங்கன்னா கூட என் மனசு கல்லாக்கிக்கிட்டு சந்தோஷமா குளிப்பாட்டி அனுப்புவனே. இந்த மாதிரி அனுப்ப சொன்னாங்கன்னா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? 50 வருஷத்துக்கு முந்தி 1 மாசமா இப்படி மழை பெஞ்சு ஏரி உடையிற மாதிரி எங்க பார்த்தாலும் தண்ணி. ஒரு பெரியம்மா வந்து ஒரு இது சொன்னாங்க. நான் வந்து சீட்டு குடிக்கு போட்டு பார்த்து முடியுமான்னு பேர் வந்தது. அவன் என்னன்னா இப்படிதான் அழுதுட்டு இருந்தா ஊரை சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டு துணி கூட இல்லாம உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு கொடியை சுத்தி வந்தா. சுத்தி வந்த மைக்கானால மழை விட்டுருச்சு.
சுத்தமா நின்னு போச்சுங்க. அதுதானே நாமெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மழைதான் நின்னு போச்சு. இனிமே இந்த சடங்கெல்லாம் தேவையா? நிறுத்திடலாங்க. ஆரம்பிச்ச ஐதீகத்தை பாதியில நிறுத்தினா இதை விட சாபக்கேடு வேற என்ன இருக்கு? இதை விட வேற மாவும் எதுவும் இல்லடா ராமையா. ஆமாமா, நிறுத்தாதீங்க நடக்கு நடக்கு. யோ ஆம்பளைங்க எல்லாம் வாங்கய்யா, 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 எல்லாரும் வாங்க. பங்காளி, கோழி கூப்பிடுதம்மா. பயம் இல்லாம சீக்கிரமே ஊரை ஒரு சுத்தி வந்துடுமா. நடங்கடி போகலாம். நிறுத்த போட்டிருக்க. போய் போற பாஞ்சோதிங்க கட்டுப்போச்சு.
என்னைக்கே போக வேண்டிய உசுரடா இது. ஒரு பொண்ணுக்காக போறதுல தப்பு இல்லை. ஆனா நான் போறதுக்கு முன்னாலே 10 தலையாவது மண்ணில் உருளும். வாங்கடா வாங்க.